ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாவை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்த பல தடவை கடந்து போயிருக்கேன். ஆனாலும் ஒரு சிறப்பான இடத்த நான் காண தவறியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் உள் உணர்வு ஒன்று உணர்த்தும். அந்த நேரத்தில் நாம் அதை உணரணும். அப்படி நான் உணர்ந்து வந்த ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் எதுனா அது இதுதான். ஸ்ரீதேவி பூதேவி சமேத சொக்கநாதர் திருக்கோவில் தாங்க இது. திராவிட கட்டிடக்கலையை சார்ந்த இந்த கோவில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த கோவில். இங்கே சொக்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி கூட நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். கோவில் சுற்றுப்புறத்தில் பழந்தமிழ் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் வாகனம் கருட வாகனம். இந்த கோவிலை தரிசித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனி வாங்க அடுத்த கோவிலுக்கு போகலாம். இப்போ நாம் எங்கே போகிறோன்னா சிவபெருமானை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே சிவபெருமான் தியான கோலத்தில் மிக பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கார். செயற்கையான பனி குகைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைதியான திருக்கோலத்தை பார்க்கும்போது நமக்கும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நிறைவாகவும் இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே மனசு ரொம்ப லேசாகிடுதுங்க. ஏன்னா நம்ம கவலையை தான் கடவுள் பாதத்தில் இறக்கி வச்சுட்டோமே. இந்த கோவில்களில் எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கோவிலிருந்து நேரே வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். காலையில் நாங்கள் யாருமே சாப்பிடல, விரதமாக இருந்தோம். இனிமே தான் சமையல் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு காட்டுறேன் வாங்க. புலாவ் சமைச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம், தயிர் சேர்க்காத சாலட், பன்னீர் சப்ஜி சிம்பிளாக. இந்த பன்னீர் சப்ஜியோட ரெசிபி வேறொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ சூடாக பரிமாறியாச்சு, சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்.